Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு கவிஸ் Flames to Fashionல கவிஸ் குக்கிங்ல நான் பார்க்க போறது தக்காளி ரசமும் ஆம்லெட்டும் தான். ஸோ தக்காளி ரசத்துக்கு 3 தக்காளியும் ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவு புளியும் நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டேன். அடுத்து 2 பிஞ்ச் பெருங்காயம். ரசத்துக்கு கொஞ்சம் பெருங்காயம் அதிகமாகவே போடுங்க, நல்ல வாசனையா இருக்கும். அடுத்து தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நான் இந்த சொம்பால 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி இது எல்லாத்தையுமே ஊற விட்டுருவோம். தக்காளி வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால அந்த ஜிலுப்பு அப்படியே இருக்கும், கரைக்க முடியாது. அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ அதில் ஒரு 2 முழு பூண்டு தட்டி, சின்ன சின்ன பூண்டு தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன், 2 முழு பூண்டை தட்டி அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து மிளகையும் சீரகத்தையும் மிக்சியில் தான் உடைக்க போகிறேன். யூஸ்வலி நான் அம்மிக்கல்ல தான் வச்சு இடிப்பேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஷார்ட்டேஜ்ன்றதுனால 1 ஸ்பூன் மிளகும் 1.5 ஸ்பூன் சீரகமும் ஒரே ஒரு பட்டை மிளகா 3யுமே போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ரசம் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வைப்பாங்க. நான் இந்த முறையில் தான் நான் வைப்பேன். ஸோ நானே இன்னும் வேற வேற விதத்தில் வந்து ரசம் வைப்பேன். கொள்ளு ரசம் வைப்பேன், தோரம்பருப்பு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த ரசம் வைப்பேன். ஸோ எல்லா ரசமுமே மாறி மாறி வைக்கலாம். முறையும் விதவிதமாக நம்ம வைக்கலாம், நம்ம விருப்பம்தான் அது. ஸோ மிளகு சீரகம் பட்டை மிளகாய் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதையும் சேர்த்துப்போம். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே சேர்த்து கரைச்சி எடுத்துட்டோம். நம்ம இப்போ நல்லா தக்காளி வந்து நல்லா கரைய வரும். புளியுமே அதிலே ஊறி இருக்கும். சில பேர் வந்து புளி தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுப்பாங்க. ஆனால் நான் வந்து புளி அதனுடைய நான் போட்டுருவேன் நான். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளியை வந்து நல்லா தோல் மட்டும் இருக்கிற மாதிரி சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. புளியும் சேர்த்து கையால் நல்லா நச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் காரம் எப்படி இருக்குது, உப்பு சரியாக இருக்கா என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்து கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, 3 பட்டை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போது இந்த ரசத்தை எடுத்து எப்பவுமே ரசத்தை நாம கொதிக்க விடவே கூடாது. அந்த மொளன்னு வரும்போதே ரசத்தை நாம இறக்கிடணும். அது ஏன் அப்படின்னாக்க மிளகு சீரகம் வந்து ரொம்ப கொதிக்க விட்டீங்க அப்படின்னாக்க கசப்பு ஏறிடும். அதனால தான் ரசத்தை கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இப்பதான் உடைய ஆரம்பிக்குது. லைட்டா அந்த பபிள்ஸ் உடையிற நேரத்துல இந்த ஸ்டேஜ்ல நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரசத்தை நாம வேற பாத்திரத்துல மாத்திரலாம். ஸோ நமக்கு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்து அது நார்மலாக குடிக்கவும் செய்யலாம். நைட் டைமில் ரசமும் ஆம்லெட்டும் செம்ம காம்பினேஷனான டின்னர். உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலுமே கொடுக்காத டின்னர் உங்களுக்கு. ஸோ இது நான் அடிக்கடி நான் செய்கிறது உண்டு. அடுத்து ஆம்லெட் போடுறத பார்க்கலாம். ஸோ ஆம்லெட் வந்து நீங்கள் கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து அப்படியே போடுவாங்க. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் வீட்டில் பண்ணுறதுனால, டைம் எடுத்து பண்ணுறதுனால நான் இப்போ 3 முட்டை போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 3 பச்சை மிளகாய். இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்கும். அதனால ஒரு 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாயை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஆம்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதோடய சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்படி நீங்க பண்ணும்போது அந்த வெங்காயத்தோட பச்சை மிளகாய் வெங்காயத்தோடைய பச்சை காரம் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்காது. ஸோ நான் வந்து ஃபுல் பாயில் ஆஃப் பாயில் போடும்போது மட்டும்தான் மிளகு யூஸ் பண்ணுவேன். ஆம்லேட் போடும்போது பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் ரொம்பவும் தேவையில்ல, கொஞ்சம் அதனுடைய பச்சை வாசம் போட வரைக்கும் வதக்கினாலே போதும். இதை பாருங்க, வதக்கி எடுத்துட்டேன். திரும்ப தோசைக்கல்ல வச்சு காய வச்சுட்டு தோசைக்கல்ல காயறதுங்காட்டியுமே முட்டையை வந்து நல்லா இந்த நம்ம வதக்கி வச்சிருக்க மிக்சரோட 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம், பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 பேருக்குன்றதுனால 3 முட்டை தான் போடுறேன் நான். இதுவே 3 பேருக்கு நல்லா தாராளமாக இருக்கும். இது
இது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாவும் இருக்கும், நல்லா ஃப்ளஃபியா, எப்படி சொல்றது, ஒரு மாதிரி நல்லா பஞ்சு மாதிரியுமே இருக்கும். சாப்பிடவுமே வந்து எதையுமே எடுத்து எட்ட வைக்காத அளவுக்கு சாப்பிடறதுக்குமே நல்லா இருக்கும். இது பாருங்க, நல்லா கொஞ்சம் நல்லா நுர வர்ற அளவுக்கு கொஞ்சம் அடிங்க, நல்லா வேகமா அடிங்க. நான் வீடியோவை நல்லா ஓட விட்டுருக்கேன், அந்த அளவுக்கு நல்லா நுர வர்ற அளவுக்கு நான் அடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம சாதாரணமா தோசை ஊத்துற மாதிரி கரெக்டா எனக்கு 3 கரண்டி தான் வரும். அந்த 3 கரண்டிக்கு ஆம்லெட் போட்டு நான் எடுத்துக்கிறேன். நான் நம்ம தோசை ஊத்துற மாதிரியே ஊத்தி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி, பட் ஆனா ஆம்லெட் போடுறதுக்கு தோசைக்கல்ல வந்து நீங்க சிம்மில் வச்சுக்கோங்க, தோசைக்கல்ல ஃபுல்லா வைக்காதீங்க, ஏன்னா ஆம்லெட் வந்து கருகிடும். நம்ம தோசை வேகிற அளவுக்கு வைக்கிற தீ வந்து ஆம்லெட்டுக்கு வச்சோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிடும். ஸோ அந்த தீ வைக்க தேவையில்ல. ஸோ வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க, பின்பக்கம் கருகாம அப்படியே இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும், சாப்பிடவுமே ரொம்பவுமே நல்லா இருக்கும். எதையுமே எடுத்து எட்ட வைக்க மாட்டீங்க. பச்சை மிளகாய் இருக்கிறதே தெரியாது, வெங்காயமும் கடிக்க வேண்டியது இல்லை, அப்படி நல்லா நைஸா இருக்கும். வெங்காயமும் சாப்பிடவே இன்னும் ஒன்று சாப்பிடலாம் போல தோணும். இது எங்க வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட். ஈவினிங் டைம்ல ஒரு ஸ்நாக்ஸாவே இதை நான் செஞ்சுவேன் நான். ஸோ இப்போ ரசத்துக்கும் ஆம்லேட்டுக்கும் செம்ம காம்பினேஷன், நைட் டின்னர் செம்மையா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, 3 ஆம்லேட்டுமே நான் போட்டு எடுத்துட்டேன். ஸோ என்னுடைய சமையல் எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.